வணக்கம். இந்த வாரம் நான் சஜஷன் பண்ண போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஓகே, எமர்ஜென்சி. கங்கனா ரெனால்ட் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். ஏன்னா சில விஷயங்கள் மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்திரா காந்தியான பற்றியான ஒரு ஃபுல் பயோகிராஃபி இல்லாமல் சில சம்பவங்களை அதில் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை இந்திரா காந்தி பற்றி பாசிட்டிவ் ப்ளஸ் இது நெகட்டிவ் ரெண்டு விஷயமே இந்த படத்தில் பேசியிருக்காங்க. உண்மையிலே கங்கனா மேடம் அவர்களுக்கு என்னுடைய ரியல் சல்யூட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜேவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. நிறைய இந்திய படத்தில் இவர் பேரை பார்க்கணும். ஆனால் அவருக்கான ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் நான் இதனால வெளியும் நான் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு ஜிவி பிரகாஷ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு இந்தியா மட்டும் இல்லாமல் இந்த உலகம் அவரை போற்றும். முக்கியமாக இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ்க்கான எல்லாமே என்னுடைய வணக்கத்தை அதுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு இந்திரா காந்தி பயோகிராஃபி கூடிய சீக்கிரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முக்கியமாக ஒரு சின்ன இல்லை ஒரு பெரிய ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எங்கேயுமே காமராஜரை பற்றி எங்கேயுமே காமிக்கலை. ஒரு பெரிய நான் ட்ராபேக்காக பார்க்குறேன் இந்த படத்தில். ஏன்னா இந்திரா காந்தியினுடைய ஒரு லைஃப் ஸ்டோரி ஆகட்டும் எதுனா காமிக்கல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் காமராஜர் ஐயாவை பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். எனிவே இந்த படத்தை எடுத்ததுக்கு கங்கனா அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. எமர்ஜென்சி இந்த படம் பேர். பாய்.